ஏழு பிறப்பினுடைய புண்ணியம் மட்டும்தான் சிவத்த கும்பட யோசித கிடைக்கும். அந்த புண்ணியம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. வணங்க காரணம் என்ன கொண்டாடுது அந்த சிவம். நான் என்ன தப்பு பண்ணாலும். ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோ திருவண்ணாமலை போனோம் இல்லையா, அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருவண்ணாமலை சாமி தரிசனத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு லட்டு கொடுத்தாங்க. லட்டை வாங்கிட்டு நாங்களும் வெளில வந்தோம். பாப்பா மட்டும் ஆர்வத்தில் டேஸ்ட் பண்ணிட்டோம். நாங்கள்லாம் கையில் வச்சுருந்து அழகாக பிக் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கூட்டம் எப்போவுமே எல்லா கோவில்லையுமே கூட்டம் தாங்க இருக்குது. இப்போல்லாம் எந்த கோவிலில் கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. எல்லா கோவில்லையும் எனி டைம் கூட்டமாக தான் இருக்குது. முன்னாடி பிரதோஷம் இந்த மாதிரி விசேஷ தினங்களில் தான் கூட்டமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இப்போது எல்லா டைம்லேயும் எல்லா கோவில்லையும் கூட்டமாக தாங்க இருக்குது. நானும் ஒவ்வொரு கோவில்லையும் பார்த்துட்டேன். நம்ம ஊர் கோவில் மட்டும்தான் கூட்டம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி திருவண்ணாமலை, ஸ்ரீரங்கம், பழனி, திருப்பதி, திருச்செந்தூர் இந்த மாதிரி எல்லா கோவில்லையும் நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. இன்றைக்கி கூட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கூட்டமாக தாங்க இருக்கதாங்க செய்யுது. அதையும் மீறி நம்ம சாமி தரிசனம் பார்த்துட்டு தான் வர முடியும். எந்த இடத்துல போனாலும் சாதாரண மக்களே நம்ம சாதாரண ஒருத்தவங்களை பார்க்க போகணுன்னாலே நமக்கு வெயிட் பண்ணி அவங்களுக்கு டைம் கொடுக்கும்போது தான் நம்ம போய் பார்க்கணும். திருவண்ணாமலையார் அவரே மனசில் நினச்சால் மட்டும்தான் நம்ம போக முடியும். நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவரை போய் தரிசிக்க முடியாது. அவராக நம்மளை கூப்பிட்டா மட்டும்தான் நம்ம போய் அவரை சேவிக்க முடியும். பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையாரை தரிசிக்கும் கூட்டம் இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மனதில் சிவநாமம் சொல்லிவிட்டு நம்ம வெயிட் பண்ணி சாமி பார்த்துட்டு வர்றது தான் ரொம்ப நல்லது. நாங்கள் கண்குழியில் 2 பேருமே தரிசித்தோம். தாயாரையும் தரிசித்தோம், ஐயனையும் தரிசித்தோம். தரிசிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறமா நிறைய பொம்மை கடை, டாய்ஸ் கடை இதெல்லாம் இருக்குது. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் திருவண்ணாமலை போகல. நீங்களாம் எத்தனை டைம் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எல்லோரும் பார்த்திங்கன்னா கிரிவலத்துக்கெலாம் திருவண்ணாமலை போவாங்க. ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். நிறைய டாய்ஸ் கேட்டு பாப்பா அழுதுட்டு இருந்தா. அந்த டாய்ஸ் கடையை பார்த்துட்டு, அதாவது அவள் என்ன கேட்டோன்னா அந்த கிரகப்பிரவேச செட்டுன்னு சொல்லணும் இல்லையா, அம்மி, கொடைக்கல் இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, அதை கேட்டுட்டு அழுதுட்டு இருந்தா. சரி வா உனக்கு டாய்ஸ் வாங்கி தரேன், அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பானை குட்டியாக அழகாக காம்பேக்டாக அதில் ஒரு 4 இட்லி தான் ஊற்ற முடியும் போல், அவ்வளோ அழகாக இருந்தது அந்த இட்லி பானை. அதெல்லாம் பார்த்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன், அம்மா இருக்கிற ஜாமானை நீ ஒழுங்காக கையால், அது போதும் அப்படின்னு சொல்லி என்னை திட்டிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அந்த மினி இட்லி பானையை தான் தேடிட்டு இருந்தேன். அந்த மினி இட்லி அந்த பிளேட் தேடிட்டு இருந்தேன். கடைசியில் அது எனக்கு கிடைக்கல, இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க கேட்டு பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விளக்கு இதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த செம்பு குடம், விளக்கு, ஜாமான், குத்து விளக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆல் டைப் வெசல்ஸும் இங்கே அவைலபிளாக இருந்தது. அந்த மினி இட்லின்னு ஒரு கடையில் இருந்தது. அது பார்த்திங்கன்னா மேல் தட்டு இருக்கான், அடித்தட்டு இல்லையா. நீங்கள் அடித்தட்டுக்கு வேறு ஏதாவது ஒரு இது வச்சு செட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் நெக்ஸ்ட்டு மினி இட்லி பிளேட் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது ஆனால் இந்த கோவிலில் வாங்கலை, இன்னொரு பிரசித்தி பெற்ற ஸ்தலத்தில் தான் வாங்குகிறேன். அதுவும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஒரு வழியாக டாய்ஸ் கடையில் ஒரு டாய்ஸை வாங்கிட்டு தான் அங்கேருந்து கிளம்புனா பாப்பா. அவள் பிடிச்சா பிடிவாதம் அதிகம். ஆனால் நாங்கள் அந்த பிடிவாதத்துக்கும் அவளுக்கு செயல்படுத்தக்கூடாதுன்னு கொஞ்சம் அவளை சரி பண்ணி கேட்ட உடனே வாங்கி கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு நம்ம எது கேட்டாலும் கிடைக்குங்கிற எண்ணம் வந்துடும். அதனால பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எது கேட்டாலும் நாங்கள் அதை வாங்கி கொடுக்க மாட்டோம். நமக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, குழந்தைங்களுக்கு எது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வாங்கணும். அப்போ ரொம்ப அழுதுகிட்டே இருந்தால் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு இருந்ததால் ஒரே ஒரு டாய்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் வந்துட்டோம். இந்த மாதிரி டாய்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி வீட்டிலேயே வச்சுருக்கோம். இந்த டாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுறதுனே தெரியல. நிறையா டஸ்ட்டு போய் அதில் அது ஃபுல்லாக பொம்மை ஃபுல்லாக ஆகிடுது. அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சில டாய்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணிடுறது, துவைச்சி காய வைக்கிறதுக்கு பயந்துட்டு ஒரு கவரில் போட்டு கட்டி தனியாக எடுத்து வச்சிடுறது. அந்த மாதிரி தான் செஞ்சேன். நெக்ஸ்ட்டு ஒரு வழியாக இந்த மாதிரி ஒரு பொம்மை தான் எடுத்தா பாப்பா. இந்த பொம்மை எடுத்து தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால். இந்த பொம்மையை சூஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசனே பார்த்திங்கன்னா அந்த டாய்க்கு, அந்த டால்க்கு பார்த்திங்கன்னா லாங் ஹேர் இருக்குது. அந்த லாங் ஹேருக்காகவே அந்த பாப்பா அந்த டாயை சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு
மலைக்கு நடுவில் ஒரு கோவில் எவ்வளோ அழகாக ஒரு கண்கொள்ளா காட்சி தெரியுமா. இதுதான் பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ். இப்போ வந்து கட்டட வேலை நடந்துகிட்ருக்குங்கிறதால நமக்கு சரியாக வந்து நமக்கு அந்த விநாயகர் சன்னதி முருகர் சன்னதிலாம் வந்து பார்க்க முடியல. அதனால நாங்கள் ஃப்ரண்ட்டில் நின்று அழகாக வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். இந்த திருவண்ணாமலைக்கு எப்படிலாம் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் வியூன்னு சொல்லலாம். அந்த லாங் வியூலேருந்து திருவண்ணாமலை எப்படி இருக்குது, கோபுரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து ஆட் பண்ணுறேன் இந்த கிளிப்ஸை. இந்த கிளிப்ஸ் எங்கே எடுத்தேன்னா, நாங்கள் வந்து சாப்பிட போகிற இடத்துல ஆக்சுவலாக திருவண்ணாமலையில் வந்து அன்னதானம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு சரியான டைமிங் தெரியல. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஃபுட்டு ஆல்ரெடி எடுத்துகிட்டே போயிருந்தோம். அந்த ஃபுட்டை சாப்பிட்டு அந்த இடத்துலேருந்து வேற ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம். பக்கத்தில் என்ன கோவிலுக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கோவில்லையும் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஒரு பெருமாளையும் பார்த்துட்டு வந்துடலாம். நாங்கள் வந்து போனது பார்த்திங்கன்னா புரட்டாசி ஸ்டார்டிங்கில் போனதால் நமக்கு எந்த ஒரு கோவிலுக்கு போயிருப்போம்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு திருவண்ணாமலை போனோம், நெக்ஸ்ட் வந்து ஒரு கோவிலுக்கு போனோம், நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கோவிலுக்கும் வந்தோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா உலகளந்த பெருமாள், அந்த கோவில் தான் திருக்கோவிலூரில் உள்ள உலகளந்த பெருமாள் தான். ஆக்சுவலாக இந்த உலகளந்த பெருமாள் கோவிலுக்கு நான் நிறைய டைம் போயிருக்கேன். ஆனால் அவருடைய பாதத்தை வந்து ஒரு சைடு பார்த்துருக்கேன், ஒரு சைடு ஆனால் பார்த்ததில்ல. ஆனால் இன்றைக்கி கண்கொள்ளா காட்சி அவரையும் தாயாரையும் தரிசிச்சுட்டு இன்னொரு பெரிய நல்ல விஷயம் நடந்தது. என்னென்னா ரொம்ப ஒரு மிராக்கல்னே சொல்லலாம். எப்பயுமே வந்து நமக்கு தாமரைப்பூ வந்து கோவிலில் 1 கொடுப்பாங்க, 2 கொடுப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் எவ்வளோ பூ வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்குள்ளே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக, அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக, அவ்வளோ ஒரு பெருமாளே நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. அந்த வீடியோ கிளிப்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கோவிலுக்குள்ளே போனது எனக்கு பெருமாளை பார்த்ததில் அவ்வளோ ஒரு ஹாப்பி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் இருந்தாங்க, வீர ஆஞ்சநேயர் சன்னதி இருந்தது. பட் வந்து பெருமாள் சன்னதியும் தாயார் சன்னதி விஷ்ணு துர்கா சன்னதி இந்த 3 சன்னதி தான் ஓப்பனில் இருந்தது. மற்ற எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது கோவில். அந்த டைமில் ஏதோ திருவிழா நடந்துகிட்டு இருந்தது. அதனால வந்து கோவில் வந்து அலங்காரம்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த கோவிலோடைய கட்டட அமைப்புலாம் பக்கத்தில் வந்து அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த தர்மாக்கோலில் அட்டைப்பெட்டியில் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு ரொம்பவே பார்க்குறதுக்கு வந்து கோவில் எங்கெங்கே இருக்குது, எங்கெங்கே எந்த மண்டபம் இருக்குது, கோவிலோடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து ஷோ பண்ணி காட்டியிருந்தாங்க. இந்த ஒரு அமைப்பை பார்த்தாலே உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன சன்னதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். எத்தனை ராஜகோபுரம், அந்த ராஜகோபுரத்துக்கு பக்கத்தில் என்னென்ன சன்னதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து பாப்பா அழகாக பார்த்துட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தாமரைப்பூ கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி எல்லாருக்குமே அழகாக ஒரு தாமரைப்பூ கொடுத்தாங்க. எல்லாருமே கையில் வச்சுருந்தோம். பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது. பாப்பாவுக்கு வந்து வெண்தாமரை வந்திருந்தது, எனக்கு வந்து பிங்க் கலர், அம்மாவுக்கும் பிங்க் கலர், அப்பாவுக்கு அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் தாமரை வந்து இருந்துச்சு. இந்த கோவிலுடைய ஃபுல் வியூவும் வந்து இந்த ஒரே ஒரு இதில் ஷோ பண்ணி காமிச்சிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த தாமரைப்பூ கொடுத்துருந்தது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து சன்னதியை சுற்ற போயிட்டோம். சுற்றிட்டு வந்து அதாவது இந்த தர்மாக்கோல் பாலால் டெம்பிள் செஞ்சுருந்தாங்க இல்லையா, அதில் நம்பர் வைஸ் எடுத்து போட்டிருந்தாங்க. இந்தந்த பிளேஸில் இந்தந்த சன்னதி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கோலத்தில் வந்து ரெட்டை தாமரை இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த ரெட்டை தாமரை வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஃபஸ்ட்டு புதுசாகவும் இருக்குது. மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை விசேஷ தினங்களில் சிக்குக்கோலம் போடாமல் பூக்கோலம் தான் போட சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் மங்களகரமாக இருக்கிறதுக்கு நமக்கு பூக்கோலம் போட சொல்லுவாங்க. இந்த பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நடுவில் இந்த ராமநாமத்தை வச்சுட்டு 2 பேரும் நடந்து வந்து பாப்பா வந்து 3rd வந்தது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே ஒரு ராமநாமம் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். ஃபஸ்ட்டு வந்து திருவண்ணாமலை போய்ட்டு நம்ம வீடியோட எண்டு பகுதிக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர்ஸ்.